ஊடக சுதந்திரம் எங்கே? சட்ட ஒழுங்கை பேண வேண்டியவர்களே சட்ட ஒழுங்கை வரிசையாக ராஜபக்சர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதும் அந்த வழக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று கிட்டத்தட்ட 30 இராணுவத்தினர் குவிந்து அந்த ஊடகவியலாளர் அச்சுறுத்தியிருக்கிறார்கள் என்ற சட்டவாட்சி எவ்வாறு பேணப்பட போகிறது, ஊடகவியலாளர் சுதந்திரம் எவ்வாறு பாதுகாக்கப்பட போகிறது, குறிப்பாக இந்த மர்மமான மரணங்களின் பின்னணியில் இருப்பவர்கள் வெளிவருவார்களா இல்லையா, அல்லது இந்த மர்மமான மரணங்கள் நிறுத்தப்படுமா இல்லையா என்பதை ஊடக சுதந்திரம் எங்கே, சட்டத்தின் ஆட்சி எங்கே என்று பறந்திருக்கிறது கடிதம். குறிப்பாக இலங்கை திருநாட்டில் ஊடக சுதந்திரமானது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது என்ற பாரிய ஒரு விமர்சனம் முன்வந்த வண்ணமே காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மிகவும் மனவேதனைக்குரிய ஒரு சம்பவம். ஊடகவியலாளர்களுக்கே இவ்வாறான சம்பவம் என்றால் சாதாரண மக்கள் எங்கே செல்வார்கள் என்ற பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு மத்தியில் தான் இப்ப இருக்கிற சட்டவாட்சி காணப்படுகிறதா என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. இந்த கடிதத்தினை எடுத்து நோக்கினால் ஜூலை மாதம் 15ஆம் தேதி லகிரு எனும் ஊடகவியலாளர் தன்னுடைய குடும்பத்துடன் ஒரு காரில் பயணம் செய்திருக்கிறார். அந்த பயணத்தின் போது ஒரு பாரிய விபத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது இராணுவ தளபதியினுடைய பாதுகாப்பு படையை சார்ந்த ஒரு வாகனம் ஒன்று. அந்த காரின் மீது மோதி பாரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தின் போது அந்த ஊடகவியலாளர் உடனே காணொளி ஒன்று தன்னுடைய தொலைபேசியில் பதிய முற்பட்டிருக்கிறார். அந்த வேளையில் அந்த காணொளியை பதிய விடாமல் மற்றும் அந்த தொலைபேசியில் இருக்கின்ற அந்த காணொலியை அழிக்குமாறு அந்த ஊடகவியலாளர் அச்சுறுத்தப்பட்டிருந்தார். இதனால் அந்த ஊடகவியலாளரும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய 2 பிள்ளைகளும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு சென்று வழக்கு பதிய சென்ற வேளையிலும் அந்த போலீஸ் நிலையத்திற்கு கிட்டத்தட்ட 30 இராணுவத்தினர் குவிந்து அந்த ஊடகவியலாளரை அச்சுறுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தான் இப்பொழுது வெளிவந்திருக்கு. குறிப்பாக அந்த வழக்கு பதிவினை மேற்கொள்ளாமல் தடுத்ததோடு குறிப்பாக அந்த தொலைபேசியில் இருந்த காணொலியையும் அழிக்குமாறும் அச்சுறுத்தப்பட்டது. ஆயினும் வழக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அழுத்தம் காரணமாக அந்த வழக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில ஜனாதிபதி அவர்களுக்கு இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் ஒரு கடிதத்தை எழுதியது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இலங்கையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய கடிதத்தை எழுதியதோடு குறிப்பாக சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்ற ரீதியில் அந்த கடிதத்தை எழுதியதோடு குறிப்பாக ஊடக சுதந்திரம் மற்றும் சிவில் உரிமைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக எங்களுக்கு அறிக்கை தருமாறு ஒரு கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார். இப்போ இந்த விடயம் தான் இப்பொழுது பெரும் ஒரு பேசுபொருளாக மாற்றமடைந்திருக்கிறது. சாதாரணமாக ரோட்டில் பயணம் செய்த ஒருவர் மீது வாகனம் ஒன்று மோதுகிறது. அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய ஆதாரத்துக்காக ஒரு காணொலியை எடுக்க முற்படுவார்கள், வழக்கு பதிவு முற்படுவார்கள். இது சாதாரண நடைமுறை. இந்த நடைமுறையை தடுக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. குறிப்பாக சட்ட ஒழுங்கை பேண வேண்டியவர்களே சட்ட ஒழுங்கை மீறுகிறார்களா என்ற ரீதியில தான் இந்த கடிதம் அமைகிறது. உண்மையிலேயே இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு ஊடகவியலாளர். குறிப்பாக இந்த மார்னிங் இணையதள பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் தான் இவ்வாறான விடயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார். ஒரு ஊடகவியலாளரை இவ்வாறு பாதிப்படுகிற இந்த நேரத்தில் சாதாரண மக்கள் எவ்வகையான சிக்கல்களில் அகப்படலாம் என்ற ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. ஆகவே முப்படைகளின் தளபதியான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இது தொடர்பான சரியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பாக இது சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் மத்தியில் நேர்த்தியான ஒரு விசாரணையை மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ரீதியில் இந்த கடிதம் அமைகிறது. குறிப்பாகவே இந்த கடிதத்தை பற்றிய பாரிய ஒரு விமர்சனம் இப்பொழுது தென்னிலங்கை வட்டாரத்தில் மேலோங்கியே காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் எப்படியான சட்ட ஒழுங்குகள் பேணப்பட போகிறது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இது தொடர்பாக எவ்வகையான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார். இனி வருங்காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு எவ்வகையான அழுத்தங்கள் அல்லது எவ்வகையான கண்டிப்புகள் மேற்கொள்ளப் போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். சாதாரண குடிமக்கள் இந்த விடயங்களில் அகப்பட்டிருந்தால் அவர்கள் எவ்வாறு தப்பித்திருப்பார்கள், அவர்கள் எவ்வாறான சிக்கல்களை சந்தித்திருப்பார்கள் என்ற பாரிய ஒரு அச்சம் இப்பொழுது தென்னிலங்கை வட்டாரங்களை
பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றமடைந்து வருகிறது. குறிப்பாகவே இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், சரியான முறையில் இதற்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள். ஆகவே ஊடகவியலாளர் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களுடைய சுதந்திரமான கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுடைய சுதந்திரமான செயற்பாடுகளை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னதான் நடக்கிறது இலங்கை திருநாட்டில் என்று. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். இலங்கை திருநாட்டில் சில மர்மமான மரணங்கள் நிகழ்ந்த வண்ணமே காணப்படுகிறது. இந்த மரணங்கள் எதிர்வரும் காலங்களில் கூட அதிகரிக்கலாம். சில பேர் இன்னுமே எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பல பேர் இந்த மர்மமான மரணத்தில் உயிரிழக்கலாம் என்ற ரீதியில் பிரதி அமைச்சர் ஒருவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். எதிர்வருங்காலங்களில் இன்னும் சில மர்மமான மரணங்கள் நிகழலாம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். குறிப்பாக இப்போ எதிர்கட்சியில் இருந்தவர்கள் பல பேர், எதிர்த்தரப்பில் இருந்த பல பேர் பிணையில் வெளியே சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் எதிர்வருங்காலங்களில் சிறையில் அடைக்கப்படலாம், சிறைக்கு செல்வார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அவர் உண்மையிலேயே போலீஸ் மா அதிபர்களுடைய மரணம் மனவேதனைக்குரிய விடயம். உண்மையிலே முக்கியமான சாட்சிகள் மர்மமான முறையில் மரணிக்கிறார்கள். முக்கியமான வழக்குகள் அவர்களால் முடிக்க முடியாமல் இருக்கிறது என்ற ரீதியில் தன்னுடைய மன கவலையை வெளியிட்ட அமைச்சர் அவர்கள் இன்னும் சில மரணங்கள் எதிர்காலத்தில் நிகழ சந்தர்ப்பம் இருக்குது, அதை நாங்கள் சரியான முறையில் கையாளணும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக குறிப்பிட்ட காலத்துக்கு முன் கபில சந்திரசேன அவர்கள் மரணித்திருக்கிறார். அதே போல் இப்போ முன்னாள் போலீஸ் மாதிபர் மரணித்திருக்கிறார். இந்த மரணங்கள் பாரிய ஒரு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் முக்கிய சாட்சிகளாக காணப்படுகிற சில சம்பவங்கள் பின்னணியில் அவ்வாறான வேளையில் இவர்களுடைய மரணம் மிகவும் மனவேதனைக்குரிய ஒரு விடயம் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்ச அவர் இது மட்டுமில்லாமல் பல ஊழல் செய்தவர்கள், கொலை செய்தவர்கள் எல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சார். அது மட்டுமில்லாமல் வரிசையாக ராஜபக்சர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதும் பல்வேறுபட்ட வழக்குகள் இருக்குது. அவர்களுடைய குடும்பங்கள் சார்ந்தவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்று மாதிரி ஒரு கருத்து நிலை பரவுகிறது. ஆகவே இவ்வாறு தான் பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது இலங்கை திருநாட்டில் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. இந்த இடத்துல நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயங்கள் என்று எடுத்து நோக்கல, கடந்த காலங்களில் ஊழல் செய்தார்கள், கொலை செய்தார்கள் என்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளில் உள்வாங்கப்பட்டவர்கள் இப்பொழுது பெரும் ஒரு அச்சுறுத்தல் அல்லது பயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டாலே அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்ற மாதிரி தான் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார். ஆகவே அவர்களுக்கான சரியான பாதுகாப்பினை வழங்க வேண்டும். ஊழல் மற்றும் கொலை சார்ந்த குற்றச்செயலுக்கு ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சாட்சிகளாக இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். உண்மையிலேயே பல பேர் இந்த சாட்சிகளாக மாறிய பல பேர் பயத்தில் இருக்கிறார்கள். எங்களுக்கு மீதும் நடந்து விடுமா என்ற ரீதியில் தான் அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள் என்ற பல்வேறுபட்ட அதிர்ச்சியூட்டும் விடயங்கள் வெளிவந்தவை காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது, இந்த சட்டவாட்சி எவ்வாறு பேணப்பட போகிறது, ஊடகவியலாளர் சுதந்திரம் எவ்வாறு பாதுகாக்கப்பட போகிறது, குறிப்பாக இந்த மர்மமான மரணங்களின் பின்னணியில் இருப்பவர்கள் வெளிவருவார்களா இல்லையா, அல்லது இந்த மர்மமான மரணங்கள் நிறுத்தப்படுமா இல்லையா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.